கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி எப்படி இருக்கு? கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துல குரு உச்சம், ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கதான் இருக்கு, இல்லாம இல்லை. இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் இது உழைப்பின் காலம், வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பேரும் இருக்கும். அதுதான் கும்பராசி. அப்படி கும்பராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக தான் இருக்கும். நான் இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே உழுது பிடுங்காமல் இருந்தால் சரி, இதை மைண்டில் கொண்டு வாங்க. எது எப்படி இப்போ கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணி குரு பயிற்சி உங்களை சோதிக்கும், அதே நேரத்தில் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சோதிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்துறதுக்கு தானே தவிர சோதிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய கிடையாது. ஸோ உங்களை பலப்படுத்தும், உங்களுடைய நிறைய அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறதுக்கான பேருக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அல்லது கொலி காம்படிஷன் இருக்கும். ஜாப் சேஞ்சர் நினைத்தால் யோசித்து முடிவு செய்யுங்க. நான் வேலையை விடணும் இல்லை மற்ற விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? வேலையை விடணும்னு நினச்சிங்கனாலே யோசிச்சு வேலையை விடணும். ரொம்ப அவசரப்பட்டு தடாமுடான்னு முடிவு எடுக்காமல் யோசிச்சு வேலை விட போறீங்களா? அடுத்தது உங்களுக்கு வரத்துக்கு உண்டான சில சூழ்நிலைகள் இருந்தால் தான் அது விஷயமா போகணும். இல்லைன்னா நமக்கு இங்கே நம்ம ஹைக் நிறையா இருக்குது, இங்கே போகலாம் அங்கே போகலாங்கிற அந்த மைண்ட் செட் வச்சுக்காது. கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி, மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றதை சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்குது? சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி எப்படி இருக்குது? கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துல குரு உச்சம், ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கதான் இருக்கு, இல்லாமல் இல்லை. இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் இது உழைப்பின் காலம், வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பேரும் இருக்கும். அதுதான் கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செய்து மறக்காதீங்க. இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. என்னென்ன? 6ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில், 2ஆம் இடத்துல சனி. ஸோ கும்பராசி பொறுத்தளவுக்கு மூலத்துக்கு 2 பக்கெட் அடினா இவங்களுக்கு 4 பக்கமும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. என்ன 2ல் சனி, 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், 6ஆம் இடத்துல கடன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசும்பொழுதும் வேலை விஷயத்தில் இருக்கும்போதும் கடன் வாங்குற சூழ்நிலையிலையும் எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் அப்படின்னு இருக்கும்பொழுதும் கும்பராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாக தான் இருக்கும். நான் இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே விழுது பிடுங்காமல் இருந்தால் சரி, இதை மைண்டில் கொண்டு வாங்க. எது எப்படி இப்போ கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக முடியும். கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த 7.5 சனியில் இப்போ பாத சனி அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய இன்னும் 2.5 வருஷம் முடியக்கூடிய தருவாயில் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகணுங்கிற மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லைஃப் வில் பி குட். ஒன்று. ரெண்டாவது, குரு பயிற்சி உங்களை சோதிக்கும், அதே நேரத்தில் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சோதிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்துறதுக்கு தானே தவிர சோதிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய கிடையாது. ஸோ உங்களை பலப்படுத்தும், உங்களுடைய நிறைய அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. அதே போல் தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட்டுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. அதே போல் நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கும். வேலையிலேயே இருக்கீங்களா, ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்களா, நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ சில பேருக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அல்லது கொலீக் காம்படிஷன் இருக்கும். ஜாப் சேஞ்சர் நினைத்தால் யோசித்து முடிவு செய்யுங்க. நான் வேலையை விடணும், இல்லை மற்ற விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, வேலையை விடணும்னு நினச்சிங்கனாலே யோசித்து வேலையை விடணும். ரொம்ப அவசரப்பட்டு தடாமுடான்னு முடிவு எடுக்காமல் யோசித்து வேலை விட போகிறீங்களா, அடுத்தது உங்களுக்கு வரத்துக்கு உண்டான சில சூழ்நிலைகள் இருந்தால் தான் அது விஷயமா போகணும். இல்லைன்னா நமக்கு இங்கே நம்ம ஹைக் நிறையா இருக்குது, இங்கே போகலாம் அங்கே போகலாங்கிற அந்த மைண்ட் செட் வச்சுக்காது. கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காம்படிஷன் நிறையா தான் இருக்கும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்க தான் இருக்கும். எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட சில விஷயங்களை அரவணைச்சு சில விஷயங்களை எப்படி கொண்டு போகணுமோ அந்த கொண்டு போனால் தான் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் காரணமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ், வீட்டில் கூட வந்து சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி குறைவாக இருக்கலாம். சில நேரத்தில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கும்பராசி வந்து போகும். இந்த குரு பயிற்சியின் காரணமாக சில குருக்கு அப்புறமா சில விஷயங்கள், சிறிய விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓகே, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமண பேச்சில் தாமதம். ஆல்ரெடி மேரிட் மீன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் முக்கியம். கணவன் மனைவி ஒற்றுமை, பேசுறது, விட்டு கொடுத்து போகிறது, புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புத்திரபாகியம் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மறுமணம் நினைப்பவர்களுக்கும் காத்திருக்கக்கூடிய நல்ல டைம் வரத்துக்கான யோகம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். வீடு வாகனம் மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் வரலாம். லோன் க்ளோஷரில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். புதிய கடன் வாங்குறத தவிர்க்கணும். இருக்கக்கூடிய கடன் அடைச்சிட்டு புதிய கடன் அடுத்தடுத்து வாங்குறேன், அடுத்தடுத்து செய்கிறேன், அகலக்கால் வச்சுட்டு போகாமல் ஸோ கை ஊனி பொறுமையாக எழுந்திருக்கணும். இது பண்ணும்போது பெருசாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ கொஞ்சம் நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ஒன்று. அதே போல் இஎம்ஐ, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், சில ரொட்டீன் செலவுகள் அதிகரிக்கும். புதிய லோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், வேண்டாம். தேவைக்கேற்ற செலவு என்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஹெல்த் லாஸ் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்குது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆல் பாசிபிள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 68% தான் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 32% இருக்குது. ஒரே வார்த்தை உழைப்பு. உங்களுடைய உழைப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி. உங்களுடைய உழைப்பை முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. இந்த காலத்தில் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். டிசிப்ளின் உங்களுக்கு பாதுகாப்பு. ரொம்ப ஷார்ட்கட்டாக போகணும், ரொம்ப சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்காது. கொஞ்சம் டிசிப்ளினாக கொஞ்சம் எப்படி போகணும், உங்கள் பாதுகாப்பு. ஸோ அது மாதிரி கரெக்டாக போய்க்கும். இந்த குரு பயிற்சி உங்களை மெதுவாக உயர்த்தும். இப்போது உழைத்தால் அடுத்த காலம் உங்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம். ஸோ குருவோடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்தோட வண்டி வாகனங்கள், வெளியில் போகிறது, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு ஓரளவு படிப்பு இப்போ இருக்கிற எஃபர்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குரு பயிற்சி இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். சரிங்களா? இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன்.
குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.